விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அசோகபுரியில் நடைபெற்றது. வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்ஆலம் பன்னீர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வி சண்முகம் கலந்து கொண்டு அதிமுக கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட உபகரணங்களும், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கினார். இதில் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணி செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வி சண்முகம், உண்டியல் வைத்து வசூல் செய்யும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே திமுக தான் என்றும் அதுவும் கோபாலபுரம் குடும்பம்தான் எனவும் விமர்சித்தார். மற்ற இயக்கத்தைப் போல, மற்ற கட்சியை சார்ந்தவர்களைப் போல நிகழ்ச்சி என்றால், இல்லை பிறந்தநாள் நிகழ்ச்சி என்றால் அந்த கட்சிக்கு வருமானம் வருகின்றதோ, நிதி வசூலிப்பதோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் நிதி வசூலிக்கின்ற பேச்சுக்கு முதல்ல இடம் இல்லை. எங்கேயோ அண்ணா திமுக நிதி வசூலித்து பார்த்துருக்கீங்களா? நன்கொடை வசூலித்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் கிடையாது. ஆனால் மற்ற கட்சியில் பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் நோட்டு தூக்கின்னு வந்துடுவாங்க வசூலுக்குன்னு. குறிப்பாக திமுக அந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே கோபாலபுரத்து குடும்பம், கருணாநிதி குடும்பம் தான். உண்டியில் வச்சு வசூல் பண்ணுறது, நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வசூல் பண்ணுறது. கருணாநிதி பிறந்த நாள் வந்தால் பெரிய அண்டாவை வச்சுருவாங்க. ஏன்னா பெருந்தலைவர் இல்லை அவர், பெரிய அண்டாவை வச்சு வசூல் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களை சந்திக்கின்ற தைரியம் உள்ள ஒரு இயக்கம் அண்ணா திமுக. ஆளுங்கட்சியில் தான் வருவாங்க, சில பேர் தைரியமா அப்படியே மாற வீசின்னு வருவாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் மக்களோடு நின்று பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம் எம்ஜிஆருடைய கட்சி, அம்மாவுடைய கட்சி. இப்போ இந்த அரசாங்கம் நீங்களாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா? இந்த திமுக நல்லவன், இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்களே திமுக. அன்றைக்கு சொன்னாரே ஸ்டாலின் தான் வராரு, என்ன தர போறாரு, அல்வா தான் கொடுக்குறாரு. நான் சொல்ல, அவரே சொல்லிக்கிறார். ஸ்கூல்ல பில்டிங் இல்லை, வாத்தியார் இல்லை. அப்படி இருந்த வாத்தியார் பார்த்தா சொல்றதுக்கு இல்லை, நம்பி அனுப்ப முடியல. இந்த ஆட்சியில் பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. ஸ்கூலுக்கும் பரவாயில்ல, மழலை பள்ளி கூட அனுப்ப முடியல, கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. 1வது படிக்குது, 2வது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தொல்லை. இன்னைக்கு இந்த ஆட்சியில் டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எது வருதோ இல்லையோ அங்கே பெண் கற்பழிப்பு. கற்பழிப்புனா ஒருத்தவங்க இல்லை, 4 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 5 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 1 வயசு குழந்தை கற்பழிப்பு, 4 வயசு குழந்தை கற்பழிப்பு, 30 வயது பெண் கற்பழிப்பு, வீடுக்குள்ளே பூந்து கற்பழிப்பு, 80 வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு. யாரையுமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க. யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க? மானங்கட்டத்தனமாகுது. பிறந்த குழந்தை, பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம். இது கலாச்சாரம். யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தால் என்னம்மா வந்தீங்களாம்மா சாப்பிட்டீங்களா எல்லாருமே கேட்போம். அம்மா என்ற வார்த்தை எல்லாரையும் கேட்போம். தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவியை தேவை. இன்னும் கேட்டால் சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அதை பார்த்து எதையோ ஒன்று பூசிக்கிச்சே, அதை மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஏதாவது சொன்னால் யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொரணம் இல்லை, அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் எங்கேயும் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு? காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி, பெண் அதிகாரி கல்பனா நாயகி அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு போது சாதாரண மக்களுக்கு, உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் அரசு பாதுகாப்பு கொடுக்கும்? இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுடைய அரசு ஆணவம் அகமாவத்தில் உச்சத்தில் இருக்கிறது. பண திமிர், அதிகார திமிர், ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமிரிலே
நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆணவத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது. மக்களை பற்றி கவலை இல்லை, தாய்மார்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. 20 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா கருணாநிதி பேரில் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கருணாநிதி, இந்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி கருணாநிதிக்கு பெயரில் 550 கோடியில் பெரிய மண்டபம், கலையரங்கம் கட்டுறாங்க சென்னையில். இப்போ தேவையாது? இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது? இதுக்கு மட்டும் 550 கோடி எங்கேருந்து வருது பணம்? விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. உங்க அப்பா பேர்ல கலையரங்கம் கட்டுவதற்கு மட்டும் 550 கோடி ரூபாய் எங்க வருது? இதுதான் இந்த அரசாங்கத்துடைய லட்சணம். இந்த முதலமைச்சருடைய ஆட்சியினுடைய நிர்வாகம். மக்களை பற்றி துளியும் சிந்தனையில் அந்த அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு செய்ய தவறியிருக்கிற அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் வர இருக்கின்ற சட்டமன்றத்தில் மீண்டும் அம்மாவுடைய அரசு, மீண்டும் எம்ஜிஆருடைய அரசு, இரட்டை இலை சின்னம் எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும்.